குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே, அதாவது 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே சோலார் பேனலில் விழுகிறது. மற்ற நேரங்களில் சூரிய ஒளி, சிதறிய ஒளி மட்டுமே விழுகிறது. பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் நேரடி சூரிய ஒளி சோலார் பேனலில் விழும்போது அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும், பரவலான சூரிய ஒளி விழும்போது குறைந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் காட்டுகின்றன. எனவே நேரடி சூரிய ஒளி நீண்ட நேரம் சூரிய ஒளி பலகையில் விழும் வகையில் நான் சோலார் பேனலை வடிவமைத்துள்ளேன். சூரிய ஒளி விழும் திசையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 180 டிகிரி கோணத்தில் சோலார் பேனல் சுழலும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சூரியகாந்தி பூ சூரியனை நோக்கி அதன் முகத்தை திருப்புவது போல சோலார் பேனல் சூரியனை எதிர்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டால் காலை முதல் மாலை வரை சோலார் பேனலில் சுமார் 12 மணி நேரம் சூரிய ஒளி விழும். எனவே மின் உற்பத்தியும் 5 மடங்கு அதிகரிக்கும். இதை நான் ஒரு வோல்ட் மீட்டர் மூலம் ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்தி உள்ளேன். எனவே இந்த திட்டத்தின் மூலம் எனது முன்மொழிவு என்னவென்றால், சூரியகாந்தி நுட்பத்தில் சோலார் பேனல் அமைப்பதன் மூலம் மின் உற்பத்தியின் அளவை அதிகரிக்க முடியும். சன்ஃப்ளவர் டெக்னிக்கின் சோலார் பேனல். பொதுவாக எல்லா இடங்களிலும் நிறுவப்படும் சோலார் பேனல் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பொருத்தப்பட்டிருக்கும். இதன் காரணமாக நேரடி சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே, அதாவது 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே சோலார் பேனலில் விழுகிறது. மற்ற நேரங்களில் சூரிய ஒளி, சிதறிய ஒளி மட்டுமே விழுகிறது. பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் நேரடி சூரிய ஒளி சோலார் பேனலில் விழும்போது அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும், பரவலான சூரிய ஒளி விழும்போது குறைந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் காட்டுகின்றன. எனவே நேரடி சூரிய ஒளி நீண்ட நேரம் சூரிய ஒளி பலகையில் விழும் வகையில் நான் சோலார் பேனலை வடிவமைத்துள்ளேன். சூரிய ஒளி விழும் திசையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 180 டிகிரி கோணத்தில் சோலார் பேனல் சுழலும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சூரியகாந்தி பூ சூரியனை நோக்கி அதன் முகத்தை திருப்புவது போல சோலார் பேனல் சூரியனை எதிர்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டால் காலை முதல் மாலை வரை சோலார் பேனலில் சுமார் 12 மணி நேரம் சூரிய ஒளி விழும். எனவே மின் உற்பத்தியும் 5 மடங்கு அதிகரிக்கும். இதை நான் ஒரு வோல்ட் மீட்டர் மூலம் ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்தி உள்ளேன். எனவே இந்த திட்டத்தின் மூலம் எனது முன்மொழிவு என்னவென்றால், சூரியகாந்தி நுட்பத்தில் சோலார் பேனல் அமைப்பதன் மூலம் மின் உற்பத்தியின் அளவை அதிகரிக்க முடியும்.